தமிழ் தயாரிப்பாளர்கள் சங்கம் சில தயாரிப்பாளர்களை பிச்சை எடுக்க வைத்ததாக நடிகர் விஷால் நேற்று குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அதற்கு பதிலளித்துள்ள தயாரிப்பாளர் சங்க தலைவர் கலைப்புலி தானு விஷாலை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் பிச்சை எடுப்பதாக விமர்சித்தார். ஒரு விவசாயியும் ஒரு தயாரிப்பாளரும் ஒண்ணுதான். விவசாயி எப்படி கஷ்டப்படுறானோ அதே மாதிரி தான் தயாரிப்பாளர் கஷ்டப்படுறாப்புல. தயாரிப்பாளர் கஷ்டப்படுறது ஒவ்வொரு வீட்டில் குமுறி குமுறி அழுகுறாப்புல. ஒவ்வொரு வீட்டில் அவங்க சொந்தக்காரங்கக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த மாதிரி நான் படம் எடுத்தேன், நான் இந்த நடு ரோட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்று அத்தனை தயாரிப்பாளர்கள் நான் ஒரே ஒரு வேண்டுகோள், வாங்க. ஒரு புதுசாக ஒரு விஷம் முளைத்து விட்டது. அதுதான் நடிகர் சங்கத்திலே ஒரு விஷால். அவர் முதல் அவருக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், தம்பி, நீ 1200 தயாரிப்பாளருக்கு நீ நன்மை செய்வானா? உன்னை வச்சு இப்ப படம் எடுத்த தயாரிப்பாளர் லிஸ்ட் படிக்கிற. திமிரு, சிவப்பதிகாரம், தோரண, சத்தியம், வெடி, சமரு, பட்டத்தியான, நான் சிகப்பு மனிதன், தீராத விளையாட்டு பிள்ளை, மருது, ஆம்பல, கதைகளி, வாயும் புலி, கத்தி சண்டை, இத்தனை படங்களை தயாரித்த தயாரிப்பாளர் ரோட்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க வாழ்வாதாரத்தை தொலைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த 12 பேருக்கு நீ வாழ்க்கைக்கு ஏதாவது ஒளியேற்றி வை. யாரை ஏமாத்துற? 1200 பேருக்கு வழிகாட்டுவான்னு பொய்ய சொல்ற. 4000 பேர் இருக்கிற நடிகர் சங்கத்தை நட்டாத்துல விட்டுட்டு இங்க எதுக்கு வர? வேற யாருன்னா வைக்க வேண்டியதானே? உனக்கு அப்படி ஒரு ஆசை இங்க உன்னுடைய ஆட்சி நடக்கணும்னா நீ யாரையும் வேற யாரும் தேர்ந்தெடுக்க வேண்டியதானே? எதுக்கு இங்கே ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்? எப்படி உருப்படும்? எப்படி நீ செய்வ? உனக்கு தான் வசூலே இல்லையா? உன்னை தூக்கி குப்பையில போடுறாங்களே. உன் படத்தை வாங்கின அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் லாஸ் நஷ்டம் கேட்ட அளவுக்கு வந்துட்டாங்களே. உனக்கு கூட நிக்கிற ஞானவேல் ராஜா, அவர் எனக்கு சேட்டலைட் வித்து தர போறான். அவர் எப்படி சேட்டலைட் விற்பார்? அவர் படம் சிங்க ரிலீஸுக்கு சந்தி சிரிச்சது. எனக்கு ஆட்டம் ஆரம்பிச்சிச்சுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. இது குற்றச்சாட்டுகள் வரலாம், இது எதுக்கு விஷால் இப்படி பண்றான்னு. தயவு செய்து டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் on asking me what have you done. I have done. நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் வாங்க, எல்லாமே ஓப்பன் கவர்னன்ஸ், எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். பில்டிங் கட்டி முடிச்ச உடனே எத்தனை உறுப்பினர்கள் சந்தோஷப்படுவாங்கன்னு நீங்க வேடிக்கை பாருங்க. விஷாலை பத்தி சொல்ல வேண்டியதுன்னா, அங்க நடிகர் சங்கத்துல ஒரு சுடுகாட்டா ஆகிட்டாரு. நடிகர் சங்கத்தை கட்டவே இல்லை. பாவம் 40 வயசாச்சு. சீக்கிரம் கல்யாணம் பண்ணின்னு குழந்தை பெட்டி போட்டு ஒழுங்கா குடும்பம் நடத்து. புரியுதா? விஷத்தை வச்சுன்னு விஷால்னு பேர் வச்சுன்னு இருக்காங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். தமிழக மீனவர் பிரச்சனைகளுக்கு தீர்வாக ஆழ்கடல் மீன்பிடிப்பு படகுகள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர்